முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு விசாரணை எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா, முல்லைத்தீவு மாவட்ட செயலக பிரதம கணக்காய்வாளர் மயில்வாகனம் செல்வரட்னம், கொக்கலாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கொக்கலாய் கிராம அலுவலர் சட்டத்தரணிகளான வி.கே. நிரஞ்சன், கணேஸ்வரன் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பாக சட்டத்தரணி துஷ்யந்தினி ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். இந்நிலையில் அகழ்வு பணியை தொடர்ந்து முன்னெடுக்க இன்னும் நிதி கிடைக்கப்பெறவில்லை எனவும் தற்போது அகழ்வு பணிக்கென தரப்பட்டுள்ள பாதீடு அதிகமாக காணப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் மயில்வாகனம் செல்வரட்னம் நீதிமன்றில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாதீடு சீர் செய்து அனுப்பி நிதியினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்தோடு குறித்த வழக்கு விசாரணை மே மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி தொடர்பான வழக்கு முல்லை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் பொழுது அகழ்வு பணியை தொடர்ந்து மேற்கொள்வதற்குரிய நிதி கிடைக்கப்பெறாமையினால் இவ்வழக்கானது மீண்டும் மே மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் எக்ஸ்ரே பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஆராய்வு செய்வதற்குரிய விசேட வைத்திய நிபுணர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்து அதை மேற்கொண்டு நடத்த வேண்டும். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இன்னும் கிடைக்கப்பெறாமையால் அவை தொடர்பான ஆய்வுப் பணிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இன்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை மூலம் வீதிக்கு குறுக்காக மனித கூட்டு தொகுதிகள் காணப்படுவதாகவும் அதை அகழ்ந்தெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய தேவை இருந்த அடிப்படையில் அது சம்பந்தமாக நிதி ஒதுக்கீடுகளுக்காக நீதிமன்றம் காத்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்று கச்சேரியிலிருந்து வந்து கணக்காளர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பாதீட்டில் மொத்த இலங்கைக்கு திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற மொத்த தொகையில் 7% தொகை செலவு இதற்காக செலவிடப்படுவதாக இருப்பதாகவும், ஆகவே இந்த பாதீட்டை மீள் பரிசீலனை செய்து அதற்கான கணக்கு அறிக்கைகளை அனுப்புமாறு கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது சம்பந்தமான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டதன் பிற்பாடுதான் அமைச்சினால இதுக்கான நிதி ஒதுக்கிடப்படும். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் நிதி தேவைக்காக மே மாதம் 16ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியின் முதல்கட்ட அகழ்வானது 6/9/2023 அன்று ஆரம்பமாகி 11 நாட்கள் நடைபெற்று 17 உடற்பாகங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் அகழ்வின் 2ஆம் கட்ட பணிகள் கடந்த 20/11/2023 அன்று ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 9 நாட்கள் நடைபெற்று மொத்தமாக 40 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 2ஆம் கட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அகழ்வு ஆய்வு நடவடிக்கையின் இறுதி நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை மூலம் மனித புதைகுழிக்கு மேற்கு பக்கமாக 2 மீட்டர் நீளத்திற்கு உடலங்கள் காணப்படுவதாக பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டிருந்தது. அதனை அடுத்து குறித்த அகழ்வு பணி இவரிடம் மார்ச் மாதம் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நிதி கிடைக்கப்பெறாமையினால் இன்றைய தினத்துக்கு தவணையிடப்பட்டது. குறித்த வழக்கின் போது அகழ்வாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் 1994ஆம் ஆண்டு தொடக்கம் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குரியவை என தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.